இனிய தோழர்களே தோழியரே, நான் உங்கள் சிப்லால இருந்து பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம ஒரு தோழி கேட்டிருந்தாங்க, பெடல் பண்ணும்பொழுது ரொம்ப டைட்டாக இருக்குது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. பிறகு கத்திரிக்கோளுங்களை எப்படி சேஃப்டியாக வைக்கிறது, அதுக்கப்புறம் உலக்கை இறங்கிட்டா என்ன பண்ணுறது, இந்த 3 விஷயத்தையும் இந்த வீடியோவில் சொல்கிறேங்க. வாங்க வீடியோவுக்கு போகலாம். இப்போ பெடல் பாருங்கள், இந்த இடம் நீங்கள் பெடலோட அதாவது சக்கரத்தில் கனெக்ட் ஆகிற இந்த கம்பியை நம்ம இந்த இடத்துல கொஞ்சம் எப்பவுமே நீங்கள் பெடல் பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக இங்கே கொஞ்சம் ஆயில் விட்டுக்கோங்க, சரியா? கொஞ்சம் அது நம்ம மிதிக்கிறதுக்கு கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும். பிறகு இன்னும் 2 இடம் இருக்குது. இது பெடலோட ஜாயிண்ட் தெரியுதுங்களா? இந்த 2 பக்கமும் இந்த பெடலோட ஜாயிண்ட் இருக்குது பாருங்கள். இங்கே நமக்கு இங்கே ஒரு ஸ்க்ரூ இருக்கும். ஸ்க்ரூனால் இது வந்து போல்ட் இருக்கும், போல்ட்டில் டைட் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல நம்ம முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் அதை நீங்கள் எடுக்க முடிஞ்சதுன்னா அந்த இடத்துல கொஞ்சம் ஸ்க்ரூவை டைட் பண்ணிக்கோங்க அல்லது லூஸ் பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒன்று நமக்கு ரொம்ப கொடன்னு இருந்துச்சுன்னா டைட் பண்ணுங்க. நான் காட்டுறது இங்கே தான் இருக்குது, தெரியுதுங்களா? இந்த இடத்துல சின்னதாக இங்கே ஒரு போல்ட் போட்டு அது முடுக்கியிருப்பாங்க. அதை வந்து நீங்கள் டைட்டாக இருந்ததுன்னா லூஸ் பண்ணிக்கோங்க, லூஸாக இருந்ததுன்னா டைட் பண்ணிக்கோங்க. அதிக அளவில் நீங்கள் லூஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த பெடலோட ஜாயிண்ட்டு இந்த இடம் விட்டு போகும், பெடல் வந்து கழண்டுடும், சரிங்களா? இப்போ நீங்கள் அந்த இடத்துலையும் ரொம்பவே டைட்டாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் இந்த 2 ஓரங்களிலையும் ஆயிலை நீங்கள் அப்ளை பண்ணுங்கள், சரியா? அது வந்து உங்களுக்கு மிதிக்க சுலபமாக இருக்கும். அதை நீங்கள் பழக்கப்படுத்தணும், இந்த மாதிரி எண்ணெய் விட்டுட்டு பழக்கப்படுத்தணும் அப்படின்னும் பொழுது நீங்கள் இந்த சக்கரத்தோட பெல்ட்டை கழட்டிடுங்க, சரியா? இந்த பெல்ட்டை கழட்டிட்டு பிறகு நீங்கள் அதை ஃப்ரீயாக மிதித்து அதை கொஞ்சம் அதை ஈஸியாக ஆக்குங்க, சரியா? நம்ம மிதிச்சுக்கிட்டே இருக்கும் பொழுது தான் அது கொஞ்சம் சரிப்பட்டு வரும். ரொம்பவே காஞ்சி இருந்ததுன்னா தான் உங்களுக்கு மிதிக்கிறதுக்கு அந்த இடம் சிரமமாக இருக்கும். நீங்கள் ஆயில் விட்ட பிறகு அங்கே கொஞ்சம் உங்களுக்கு சுலபமாக இருக்கும், ஓகேவா? பிறகு சிசரோட பயன்பாடு அப்படின்னு சொல்லும்பொழுது நீங்கள் அதை ஷார்ப்பு பண்ணின பிறகு ஒரு தடவை கூட உங்களோட மிஷினில் இருந்தோ இல்லை ஹைட்டில் இருந்தோ தவறி கூட நீங்கள் கீழே போட்டுட்டிங்கன்னா இந்த அலைன்மெண்ட்டு மாறிடும், தெரியுதுங்களா? இந்த இடம் வந்து உங்களுக்கு அந்த அலைன்மெண்ட்டு மாறிடுச்சுன்னா உங்களுக்கு சரியாக வெட்டாது, சரியா? அதுக்காக நீங்கள் அப்பப்போ உங்களுக்கு எப்பப்போ தோணுதோ உங்களுக்கு சரியாக இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கிற பட்சத்தில் கொஞ்சம் கரகரப்பாக வெட்டும் பொழுதெல்லாம் ஆயில் விட்டு நல்லா அதை ஃபுல்லாக 2 பிளேட்லேயும் நல்லா தேய்ச்சி துணி வச்சு தொடச்சிட்டு பிறகு வேஸ்ட் எதனா கட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு பிறகு பண்ணுங்கள். தொடர்ந்து நீங்கள் இந்த மாதிரி ஆயில் விட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது உங்களுக்கு அந்த துரு பிடிக்கிறதோ அந்த ஷார்ப்னஸ் குறையிறதோ சுலபத்தில் நடக்காது, சரிங்களா? இந்த இடத்துல கூட நீங்கள் ஆயில் விடலாம், சரிங்களா? இங்கே கூட ஆயில் விட்டு கொஞ்ச நேரம் அதை நீங்கள் அந்த அந்த ஷார்ப்பு வந்து உங்களுக்கு குறையாமல் இருக்கும். அதுக்காக தான் நான் வந்து இது எப்போவுமே நான் செய்கிறது. நம்ம வந்து இந்த துரு பிடிக்கிற தருணங்களில் அது மாதிரி ஆகிடும். சில நேரங்களில் நம்ம ஏதாவது ஹார்டாக வெட்டும் பொழுது இந்த இதெல்லாம் வெட்டுவோம் இல்லைங்களா, கல் வச்ச லேசெல்லாம் வெட்டும் பொழுது நமக்கு அந்த முனை வந்து இந்த இடம்லாம் மழுங்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். சிசர் பொதுவாக வந்து கீழே போடக்கூடாது. கீழே போட்டுட்டாலே உங்களுக்கு அது தப்பாக வெட்டிடும். அதாவது அந்த இடம் எல்லாமே வந்து அலைன்மெண்ட்டே மாறிடும். இந்த இடத்தினுடைய அலைன்மெண்ட்டு மாறிடுச்சுன்னா அதுக்கப்புறமா உங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடும், சரியா? பிறகு இந்த உலக்கை அப்படின்னு சொல்கிற இந்த பிஸ்டன், அதாவது இந்த கம்பி
இந்த ராடு வந்து இதுக்கு உலக்கைன்னு பேர். இந்த மேலே ஏறி ஏறி இறங்குது இல்லைங்களா, அதுக்காக. அது வந்து ஒரு தோழி கேட்டிருந்தாங்க, திடீர்னு வந்து ஃபுல்லாக இறங்கிடுச்சுங்க, அதை எப்படி சரி பண்ணணும்னு. பொதுவாக வந்து நான் பாபின் ஃபுல்லாக ஷட்டில் கழட்டினேன் பாருங்கள், அது மாதிரி தான் இந்த விஷயத்தையும் கொஞ்சம் பயப்படுவேன் சொல்ல. ஏன்னா வந்து தெரியாமல் ஏதாவது தவறுதலாக செஞ்சுட்டாங்கன்னா, அலைன்மெண்ட் கரெக்டாக வைக்க தெரியாமல் தப்பாக பண்ணிட்டாங்கன்னா திரும்ப அதை செட் பண்ணுறது கஷ்டம். அதுக்காக தான் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் ரொம்ப அட்வான்ஸான விஷயங்கள் சொல்லும் பொழுது சில பேர் தெரியாமல் தவறுதலாக தான் செய்வாங்க. அப்படி செஞ்சிட்டாங்கன்னா அது வந்து கொஞ்சம் பெரிய வேலையில் வச்சிடும். அதுக்காக கொஞ்சம் பயப்படுவேன். இருந்தாலும் அவங்க ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக கேட்டிருந்தாங்க. அது இறங்கிடுச்சு, மொத்தமாக இறங்கிடுச்சுன்னும் பொழுது அவங்க இனிமேல் அதை ஒன்றும் பண்ண முடியாது. மெக்கானிக் கிட்ட கொடுக்கலாம், அல்லது நான் ஒரு சின்ன வழி சொல்கிறேன், அதை செய்யுங்க. இப்போ உலக்கை இறங்கியிருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது, இப்போ இந்த இடம் வந்து அவங்களுக்கு மொத்தமாக இறங்கியிருக்கு அப்படின்னு சொல்லும்பொழுது இதை எப்படி நம்ம டைட் பண்ணணும்னு சொன்னால், இந்த ஃபஸ்ட்டு நம்ம இங்கே மூடி இருந்த இந்த கேப்பை கழட்டிடுங்க. ஓகேவா? கேப்பை கழட்டிட்டு உங்களுக்கு இதுதான் வந்து அதோட கண்டினியூவேஷனில் இருக்கிற தொடர்ச்சியான ஒரு ராடு. இந்த ராடுக்கு மேலே நீங்கள் பார்த்தீங்கனாலே இங்கே ஒரு ஸ்க்ரூ இருக்கும். எல்லா மிஷின்லேயுமே இருக்கும். பொசிஷன் வேணால் வேறு மாறி இருக்கலாமே தவிர, சரியாக நீங்கள் இந்த ராடுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு இதோட கனெக்ஷன் தெரியும். அதை கொஞ்சம் லேசாக லூஸ் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக கழட்டி எடுக்க வேண்டாம், லேசாக லூஸ் பண்ணிக்கோங்க. பிறகு அந்த ராடோட அப்படியே கண்டினியூவேஷனில் பாருங்கள், தெரியுதுங்களா? இந்த கண்டினியூவில் இங்கே இருக்குது பாருங்கள். இந்த ஸ்க்ரூவை கொஞ்சம் லேசாக கொஞ்சம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதாவது ஃபுல்லாக நீங்கள் கழட்டி எடுத்துடாதீங்க, கொஞ்சமாக ஒரு 2-3 திருகி விட்டுட்டு, பிறகு உங்களுக்கு வேணுன்ற அளவு உங்களுக்கு இந்த ராடை இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இது பார்த்தீங்களா? அதை நீங்கள் அந்த ஷேப் மாறாமல் கரெக்டாக எப்படி உங்களுக்கு எவ்வளோ இறங்கியிருக்கு ஏறி இருக்கு. சில நேரங்களில் பாபின்லேருந்து நூல் இழுக்கலை, ஊசி அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, சரியா? அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் கூட நீங்கள் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டு செஞ்சீங்கன்னா, அதாவது ஊசி ரொம்ப மேலே, அந்த ராடு ரொம்ப மேலே இருக்கிறதுனால தான் உங்களுக்கு கீழே இருந்து பாபின்லேருந்து நூலை இழுத்து தராது. இதை கொஞ்சமாக நீங்கள் இந்த ராடையே இறக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஊசியை அடிக்கடி கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கி போடுங்கன்னு நான் ரிப்ளை கொடுத்துருக்கேன் நிறைய பேருக்கு. அந்த வேலை இதில் பண்ண வேண்டாம். அப்படி அந்த மாதிரி ப்ராப்ளம் வரவும் வராது. அதாவது இந்த ராடை நீங்கள் தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஃபிட் பண்ணிவிட்டு கூட பாபினில் நூலை போட்டு இழுக்குதா இல்லை பாபின் இதிலே போய் அடிப்படுதான்றதையும் நீங்கள் செக் பண்ணணும். பாபின் ஷட்டிலில் போய் அடிபட்டுச்சுன்னா உங்களுக்கு ஊசி உடையும். அதனால் இந்த விஷயங்களை கொஞ்சம் கவனத்தோடு செய்யுங்க. கண்டிப்பாக வந்து இது நல்ல பலனை தரும். இதை நீங்கள் தேவையான அளவு இறக்கி வச்சிட்ட பிறகு நீங்கள் என்னென்ன கழட்டினீங்களோ, என்னென்ன ஸ்க்ரூவை லூஸ் பண்ணிங்களோ அதை கண்டிப்பாக நீங்கள் ஃபுல்லாக நல்லா டைட்டு, எவ்வளோ முடியுமோ நல்லா டைட் பண்ணி விட்டுருங்க, சரியா? இந்த வேலை தான் நீங்கள் இந்த உலக்கை அப்படின்ற இந்த விஷயம் கீழே விழுந்துருச்சுனாலோ ரொம்பவே மேலே ஏறிடுச்சுனாலோ, அதாவது நம்ம ரொம்ப கனமான துணிகளை வச்சு தைக்கும் பொழுது அது வந்து மேலே ஏறுறதுக்கு வாய்ப்பு உண்டு, சரிங்களா? வெறும் கீழே இறங்குறது மட்டும் இல்லை, மேலே ஏறுறதுக்கும் நம்ம ரொம்ப ஹார்டான துணி ஜீன்ஸ் அந்த மாதிரியெல்லாம் வச்சு தைக்கும் பொழுது இது தன்னால் மேலே ஏறுறதுக்கு வாய்ப்பு உண்டு. கொஞ்சம் தான் ஏறி இருக்கும், ஆனால் நமக்கு பாபின்லேருந்து நூல் இழுக்கவே முடியாது. அந்த மாதிரி சிரமங்கள்லாம் ஏற்படும், சரிங்களா? இப்போ இந்த 2-3 விஷயங்கள் உங்களுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் அடிக்கடி ரிப்பீட்டாக கேட்குற கேள்விகள் அப்படின்றதால இதுக்கு நான் உங்களுக்கு பதில் சொல்லியிருக்கேன், சரிங்களா? இப்போ பொது குறிப்பு ஒன்று பார்க்கலாம் வாங்க. நம்ம எல்லோரோட வீட்லேயுமே நமக்கு பெரியவங்க இருப்பாங்க இல்லைங்களா? கண்டிப்பாக பெரியவங்க இல்லாத வீடு சபிக்கப்பட்ட இடமாக தான் நான் நினைக்கிறேன். பெரியவங்க அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு ரொம்பவே வந்து உதவியாக இருப்பாங்க, ரொம்ப கைடாக இருப்பாங்க. அவங்க வந்து சில நேரங்களில் கோபப்பட்டாலும் அதில் அர்த்தம் இருக்கும் இல்லைங்களா? சில நேரங்களில் சொல்ல தெரியாமல் கோபப்பட்டு மட்டுமே பார்த்துருப்போம். எது எப்படி இருந்தாலுமே சரிங்க,
பெரியவங்க வீட்டுக்கு வேணும் கண்டிப்பாக எல்லாருக்குமே. இப்போ வந்து நம்மளோட மூத்தவர்கள்கிட்ட ரொம்ப அன்பாக தான் இருப்போம். சில நேரங்களில் அவங்களுக்கு உடம்பு முடியாமல் போகும்பொழுது நம்ம வந்து அதிக அளவில் அவங்களுக்கு ரெஸ்ட்டு கொடுக்குறதா நினச்சிக்கிட்டு அவங்கள கொஞ்சம் நம்ம எந்த வேலையும் வாங்காமல், அவங்கள எங்கேயும் வெளியே கூட்டிகிட்டு போகாமல், அவங்கள வந்து வீட்லேயே வந்து சுகமாக வச்சுருக்கிறதா நினச்சி அவங்களுடைய கை கால்கள் வந்து முடங்கி போகும்ன்ற அபாயம் இருக்கிறதால இந்த விஷயத்த சொல்கிறேன். ஏன்னா வயசானவங்களுக்கு விரல்கள் கால் எல்லாம் வந்து நடமாட்டம் இருந்துக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா அவங்களுக்கு வந்து அது முடங்கி போக நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் அவங்கள ஓரளவுக்கு சாயந்தரத்தில் எங்கேயாவது வெளியே கூட்டிகிட்டு சும்மா ரொம்ப 1 கிலோமீட்டர் 1/2 கிலோமீட்டர்லாம் வேண்டாம், சும்மா ஒரு காலார ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் நடக்க வைங்க. கை வேலைக்கு எதுனா அவங்களுக்கு கையில் ஏதாவது வேலை செய்ய தெரிஞ்சவங்களா இருந்தாலோ அல்லது பூண்டு உரிக்க சொல்லி கொடுக்கலாம். இது மாதிரி சின்ன சின்ன வேலைகள் வந்து நீங்கள் அவங்கக்கிட்ட கொடுங்க, தப்பாக நினைக்கவே மாட்டாங்க. ஏன்னா வேலை செய்து பழக்கப்பட்டவங்க பெரியவங்க, அவங்க வந்து சும்மா இருக்க விருப்பப்பட மாட்டாங்க, சோம்பேறித்தனம் பிடிக்காதவங்க. அதனால் அவங்களுக்கு நீங்கள் ஏதாவது வேலை கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அவங்களும் ஒரு ஆக்டிவாக இருப்பாங்க. நம்ம வந்து அதிக அன்பால் தான் வந்து அவங்களுக்கு ரெஸ்ட்டு கொடுக்குறோம்னு நினைப்போம், ஆனால் அது அவங்களுக்கு ரெஸ்ட்டாக இருக்காது. சரிங்களா? மேலும் அதிக அளவில் அவங்களுக்கு உடம்பை அவங்க பாதிக்கக்கூடிய விஷயமா ஆகிடும், நம்மளுடைய அன்பே ஆபத்தாக மாறிடும். அதனால் நீங்கள் பெரியவங்களுக்கு கொஞ்சம் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அவங்கள நடமாட்டத்தில் வைக்க பாருங்கள். சரிங்களா? உங்களுக்கு இந்த குறிப்பு பிடிச்சிருக்குங்களா? பிடிச்சிருந்தா எனக்கு லைக் கொடுங்க, கமெண்ட் கொடுங்க, ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் அழுத்தினீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ச்சியாக கிடைக்கும். மிக்க நன்றி. வணக்கம்.